தூத்துக்குடியில் எப்படியாவது வெற்றியடைய வேண்டும். மக்கள் மத்தியில் தற்பொழுது கடும் கோபத்தில் இருக்கக்கூடிய நிலையில் கனிமொழி அவர்கள் வெற்றியடைவதற்கு ஒரே வழி பணம் மட்டும்தான். தற்பொழுது தூத்துக்குடியில் பண பட்டுவாடா செய்வதற்கான ஏற்பாடுகள் அனைவரும் தீவிரமாக திமுகவின் நிர்வாகிகள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மற்ற மாநிலத்தை விட தமிழகத்தில் தான் அதிக அளவில் பணப்புழக்கம் ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் அதை தடுப்பதற்கு தமிழக தேர்தல் ஆணையம் தற்பொழுது பறக்கும் படை அதிகாரிகளை அதிக அளவில் குவித்துள்ளனர். இன்று கூட நெல்லையில் 4 கோடி ரூபாயும் நாமக்கல்லில் 7 கோடி ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுகவின் பொதுச் செயலாளரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தூத்துக்குடி எம்பியாக இருக்கின்ற கனிமொழி அவர்களது வாகனத்திலும் சோதனைகள் நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த சோதனை நடைபெற்றதாகவும் முக்கியமான ஆவணங்கள் காரில் வைத்திருந்ததாகவும் அதற்கான சரியான தகவல்களை கனிமொழி அவர்கள் வழங்காத காரணத்தினால் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கான விளக்கத்தை கனிமொழி அவர்கள் கொடுத்தால் மட்டும்தான் ஆவணங்கள் திருப்பி கொடுக்கப்படும் என்று பறக்கும் படை அதிகாரிகள் கூறிவிட்டனர். 2 வாரங்களுக்கு முன்பாக நீலகிரியில் திமுகவின் எம்பி ஆர் ராசா அவர்களது வாகனத்தை சோதனை செய்யாமல் போகவிட்ட பறக்கும்படை அதிகாரி கீதா என்பவரை மாவட்ட ஆட்சியர் சஸ்பெண்ட் செய்தனர். மேலும் யாருடைய வாகனமாக இருந்தாலும் சரி, ஏன் முதல்வருடைய வாகனமாக இருந்தாலும் சரி, பரிசோதனை செய்ததற்கு பிறகுதான் ஊருக்குள் விட வேண்டும் என்றும் திமுகவினர்கள் அதிகாரத்தில் இருப்பதற்காக அவர்களுடைய வாகனத்தில் சோதனைகள் செய்யக்கூடாது என்று யாரும் கூறவில்லை என்றும் மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் இன்று காலையிலேயே கனிமொழி அவர்கள் தூத்துக்குடிக்கு பிரச்சாரம் செய்யும் பொழுது அவருடைய வாகனத்தை மறித்த பறக்கும்படை அதிகாரிகள் சோதனைகளில் ஈடுபட்டனர். இதில் சில ஆவணங்களை கைப்பற்றிய பறக்கும்படை அதிகாரிகள் விளக்கத்தையும் கொடுத்துள்ளனர். ஆனால் அந்த விளக்கம் கனிமொழி அவர்கள் கொடுத்த விளக்கம் சரியாக இல்லாத காரணத்தினால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இதனால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாகும் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் கனிமொழி அவர்கள் பிரச்சாரத்திற்கு செல்லும் பொழுது 2 வாகனங்கள் முழுவதுமாக சீலைகள் மற்றும் டிஷர்ட் போன்றவைகள் இருந்ததாகவும் பரிசாக வழங்கப்படுவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இது தேர்தல் ஆணைய விதிமுறைகளுக்கு எதிராக இருப்பதன் காரணமாக அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் கனிமொழி அவர்கள் நடவடிக்கை பாயுமா தேர்தல் ஆணையம் என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் அமைந்திருக்கிறது. ஏற்கனவே 2G வழக்கில் ஆர் ராசா கனிமொழி இவர்கள் டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகப்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் ஒரே தவறை தான் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகிறார். ஏனென்றால் ஊழல் வழக்கிலும் சரி, கொலை கொள்ளை வழக்கிலும் சரி, போதைப்பொருள் கடத்தல் வழக்கிலும் சரி அதிகமாக இருப்பது திமுகவின் நிர்வாகிகள் தான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தற்பொழுது கனிமொழி அவர்களது வாகனத்தில் சோதனைகள் செய்த அதிகாரிகள் மீது திமுகவினர்கள் மறைமுகமாக நடவடிக்கை எடுத்தால் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.